ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சோழன் நடேசன்ட்ட ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன்னா இப்போ பல்லவன் விஷயமா உண்மை தெரிஞ்சு போச்சுங்கிறதுனால பல்லவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. நடேசன் எப்போ இருந்தாலும் அவனுக்கு உண்மை தெரிய தான் போகுது, அது இப்போ தெரிஞ்சு போச்சு, உங்களை யார் எல்லா ஃபோட்டோவையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க சொன்னதுன்னு சொல்லிட்டு நடேசன் எப்பவும் போல் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ யாராலையும் பல்லவனை சமாதானப்படுத்தவே முடியல. பல்லவன் அப்போ நான் அவங்க கூட பிறந்த தம்பி இல்லையா, எனக்கு அம்மா வேறையான்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இன்னொரு பக்கத்து நிலாவும் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பார்த்தோம்னா சேரன், சோழன், பாண்டியன் 3 பேரும் பல்லவனை சமாதானப்படுத்துகிறாங்க. இப்படி இருந்தாலும் அப்பா நமக்கு ஒன்று தான், நான் அவங்க அண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் பல்லவனால் அது பொறுத்துக்கவே முடியல. சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் சமாதானப்படுத்துகிறாங்க, மாறி மாறி பேசி அழுது, இந்த மாதிரி வெளியெல்லாம் கூப்பிட்டு வந்து அழுது பேசி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் நிலா தூரத்துலேருந்து ஒரு பக்கத்து எமோஷனலாகவும் இவங்க இவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷத்துலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இடையில சோழன் அவங்க அப்பா மேலே கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ பார்த்தாலும் பல்லவனை சமாதானப்படுத்தினதுக்கப்புறம் பல்லவன் அப்படியே அமைதியாக போயிடுறாங்க. நிலா அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலேஜ் போயிட்டு இருக்கும்போது நடேசன் எதிரில் வராரு. அப்போ போய் பல்லவன் பேசான பேச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவங்க அம்மாவை கொண்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அம்மாவை கூப்பிட்டு வந்தேன், அவங்களுக்கு நான் பிறந்திருக்கேன், ஆனாலும் என்னை அண்ணனுங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா, எல்லாம் கேட்டேன், நான் யாரோங்கிறது எனக்கு சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. நடேசன் அப்பையும் பார்த்தோம் அப்படின்னா உங்கள்கிட்ட நான் எப்படி சொல்கிறது, நீ சின்ன பையனாக இருந்த, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத, நீ புரிஞ்சுக்கிற வயசு இல்லைன்னு சொல்லி நடேசன் அவரோட அந்த மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி அப்படி அவரோட பக்குவத்துக்கு சொல்கிறாரு. இருந்தாலும் பல்லவன் சின்ன பிள்ளை இல்லையா, அதனால் அவரோட கோவத்தில் அவர் என்னென்னமோ பேசிட்டு அழுதுகிட்டு அது எவ்வளோ மனசு கஷ்டம் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி நடேசன்ட்ட ரொம்ப கோவப்பட்டு அங்கேருந்து காலேஜுக்கு கிளம்பி போயிடுறாரு. இப்போ வீட்டில் நிலா அடுத்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்துடும், அடுத்து வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் பேசி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு வச்சதுக்கப்புறம் பல்லவன் வர நேரம் ஆச்சு, இன்னும் வரலையேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அடுத்து சோழனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை கேட்குறாங்க. சோழன் வழக்கம் போல் காமெடித்தனமாக பேசுகிறாங்க. இருந்தாலும் பல்லவன் வரலங்கிற விஷயத்தை சொன்னதுமே சீரியஸ் ஆகி தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிலா அடுத்து சேரனுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா பல்லவன் வரலையான்னு சொல்லி அவரும் ரொம்ப பதட்டமாயிடுறாரு. இப்போ நிலா எல்லாருமே ரொம்ப பதட்டமாகி பல்லவன் வர நேரம் இன்னும் 20 நிமிஷம் ஆச்சு, இன்னும் வரலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் கரெக்டாக பல்லவன் கூப்பிட்டுக்கிட்டு தான் வராரு. இப்போ நிலா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ பாண்டியன் நான் எல்லா பக்கட்டும் போய் தேடி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரமாக அங்கேருந்து மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு வெளியில் கிளம்புறாங்க. நிலா பல்லவன் வருவாரான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் கதையில் பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட் எதுவும் இல்லைங்கிறதுனால திடீர்னு இப்போ பல்லவனோட கதையை உள்ளே கொண்டு வந்துட்டு இதை வச்சு மூவ் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து எப்படி இந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.